மக்களே, வெல்கம் டு நிஷா நாவல்ஸ். அத்தியாயம் 8. வாங்க கதைக்குள்ள போகலாம். அது ஒரு சென்னையில் உள்ள புகழ்பெற்ற தனியார் கல்லூரி. மதி அந்த கல்லூரியில் இளங்கலை படிப்பின் இறுதி வருடத்தில் படித்து கொண்டிருந்தாள். அந்த வருட செமஸ்டர் முடிய இன்னும் 1 மாதங்களே உள்ள நிலையில் அந்த கல்லூரியின் முதல்வர் இளங்கலை மற்றும் முதுகலை மாணவ மாணவியருக்காக சில பெயர் பெற்ற முன்னணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் வகையில் அந்த கல்லூரி வளாகத்திலேயே பிரம்மாண்டமாக ஏற்பாடுகளை செய்து கொடுத்தார். அதில் அந்த கல்லூரியின் பல்வேறு துறைகளைச் சார்ந்த மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். அவற்றில் மதியும் ஒருத்தி. மதி துருதுருவென இருப்பவள். கலகலப்பாக பேசி அனைவரையும் எளிதில் ஈர்க்கக்கூடியவள். மாநிலத்திற்கும் சற்று கூடுதலான நிறத்தை பெற்றவளாக இருந்தாலும் எந்த ஒரு அதிகப்படியான ஒப்பனைகளையும் செய்து கொள்ள மாட்டாள். பார்ப்பதற்கு ஒல்லியாக தெரிந்தாலும் சரியான எடையை கொண்டவளாக இருந்தாள். அவளின் மூக்கில் இருக்கும் சிறு வெள்ளைக்கல் மூக்குத்தி அவள் முகத்தை இன்னும் அழகாக காட்டிக் கொடுப்பது போல இருந்தது. அதுபோல அவள் அணியக்கூடிய ஆடை விஷயத்தில் கூட பார்ப்பவர்களை முகம் சுளிக்க வைக்காமல் ஒருவித நேர்த்தியாக அணிந்து கொள்வாள். அன்று அந்த நேர்முக தேர்வு நடந்த அறையிலிருந்து வந்தாள் மதி. அவள் முகத்தில் சந்தோஷமும் இல்லாமல் கவலையும் இல்லாமல் எந்த உணர்ச்சியையும் காட்டாமல் வெறுமனே இருந்தது. அதை பார்த்த மதியின் வகுப்பில் உள்ளவர்களுள் ஒருத்தியான சத்யா, ஏய் மதி, என்னடி ஆச்சு, செலக்ட் ஆகலையா என்றாள். மதி அவர்களது அருகில் வந்தவள், இல்ல, செலக்ட் ஆகிட்டேன் என்றாள் குரலில் சுரத்தையே இல்லாமல். மற்றும் ஒருத்தியான அபி, அதான் செலக்ட் ஆகிட்டியே, அப்புறம் ஏண்டி முகத்தை சோகமாக வச்சிட்ருக்க என்றாள். அது இல்லடி, நான் செலக்ட் ஆனதெல்லாம் சரிதான், ஆனால் வேலை பெங்களூர்லையாம். அங்கெல்லாம் யார் போகிறது, ஏதோ சும்மா ஒரு அனுபவம் கிடைக்குமேன்னு இந்த இன்டர்வியூவில் கலந்துக்கிட்டேன், அவ்வளவுதான் என்றாள் சாதாரணமாக மதி. நமக்கு இந்த சென்னையில் ஏதாவது ஒரு வேலை கிடைக்காமலா போயிடும் என சாதாரணமாக சொல்லி அங்கு நின்ற தன் தோழியிடம் தண்ணீர் வாங்கி தனது தொண்டையில் சரித்து கொண்டாள். அவளது கூற்றை கேட்ட மற்றவர்கள்தான் திகைப்பாக ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டனர். அபி, ஏண்டி, கொஞ்சமாவது அறிவோடு தான் பேசுறியா நீ? கிடைச்ச வாய்ப்பா அசால்ட்டா வேண்டாம்னு சொல்கிற என்றவள் அங்கு நின்ற வேறொரு பெண்ணை காட்டி, இதோ இவளுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலன்னு உட்காந்து அழுதுட்டு இருக்கா, ஆனால் உனக்கு அது கிடைச்சும் வேணாம்னு சொல்கிற என பொறிந்து தள்ளினாள். மதி இவ்வளவு நேரம் தொண்டை தண்ணி வற்ற பேசியவளை பார்த்து பற்கள் தெரிய சிரித்தவாறே, அதுக்கு ஏண்டி நீ இவ்வளவு டென்ஷன் ஆகுற, சாதாரண இன்டர்வியூ தானே, இது இல்லைன்னா இன்னொன்று என மீண்டும் சாதாரணமாக பதில் சொல்ல, அபி பல்லை கடித்தவளாக, அடியேய், இங்கே வந்திருக்கவங்க எல்லாம் பெரிய பெரிய கம்பெனிஸ் தெரியுமா, அதிலையும் நீ இப்போ அட்டன் பண்ணிட்டு வந்திருக்கிறது எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, இதில் வேலை கிடைக்காதான்னு எத்தனை பேர் முயற்சி செஞ்சிட்ருக்காங்க, இந்த கம்பெனியில் மட்டும் வேலை கிடைச்சிட்டா போதும், நம்ம நிலைமை செம்ம டாப்பில் இருக்கும், நீ என்னடானா சுலபமாக வேணாலும் சொல்லிட்டு இருக்க என மூச்சுரைக்க அறிவுறுத்தினாள். மதி அபியின் பேச்சில் யோசிக்க ஆரம்பித்திருந்தாள். அபி சொன்னது யாவும் இவளும் கேள்விப்பட்டு இருக்கிறாள் தான், ஆனால் தன் பெற்றோரை எண்ணியே அவ்வாறு வேண்டாம் என்றாள். அதுவும் வேறொரு ஊரில் வேலை என்றால் அவர்கள் நிச்சயம் ஒத்துக்கொள்ள மாட்டார்கள் என்பதை அறிந்தவள் பெங்களூர் என்றதும் இந்த வேலை வேண்டாம் என்ற முடிவுக்கு வந்திருந்தாள். ஆனால் அபியின் பேச்சின் பிறகு அந்த கம்பெனியை மனதில் வைத்து யோசிக்க அவள் மனம் ஒரு யோசனையை சொல்லிவிட்டு சென்றது. அதை அபியிடமும் சொன்னாள். ஏய் அபி, பெங்களூர்னா கண்டிப்பா என் அப்பா அம்மா வேண்டான்னு தான் சொல்லுவாங்க, ஆனா நீ சொல்ற மாதிரி இந்த இடத்துல வேலை கிடைக்கிறதும் கஷ்டம்தான். அதனால நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன். அது என்னன்னா, இப்போ கிடைச்ச இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாமல் இங்கே இருக்கிற சென்னை பிரான்ச்சில் போய் பேசி பார்க்குறேன். அவங்க ஓகேன்னு சொன்னால் இங்கே வேலையில் ஜாயின் பண்ணிக்கிறேன். அப்படி இல்லை பெங்களூர் தான் போகணும்னு சொன்னால் வேறு வழியே இல்லை, வேணான்னு வந்துட வேண்டியது தான் என தனக்கு தோன்றியதை சொன்னாள் மதி. அபிக்கும் அவளது யோசனை சரியென்றே பட்டது. மதியின் பெற்றோர்களை பற்றி இவளுக்கும் தெரிந்திருந்தது போலும். சரிடி, அது மாதிரியே செய், அதுக்கு முன்னாடி உங்கள் வீட்லையும் பேசிடு என்றாள் அபி. ஆமாம், அப்பாவை கூட சமாளிச்சிடலாம், ஆனால் அம்மா கிட்ட பேசுகிறதான் கஷ்டம் என்றவாறு சலித்து கொண்டாள் மதி. மதி ஞாபகம் வந்தவளாய், ஆமாம், யார் யார் இந்த கம்பெனியில் செலக்ட் ஆகியிருக்கா, நான் மட்டும்தானா இல்லை வேற யாராவது இருக்காங்களா என மற்றவர்களை பார்த்து கேட்க, அபி, இன்னும் 2 பேர் இருக்காங்கடி, அதில் நம்ம கிளாஸ் அன்பும் இருக்கான், அப்புறம் இன்னொருத்தர் நம்மளோட சீனியர் என சொல்ல, ஓ, அப்போ அன்பு செலக்ட் ஆகிருக்கானா, ஓகே ஓகே பார்த்துக்கலாம், எனக்கு துணைக்கு ஆள் இருக்கு என்றால் புன்னகை மின்ன. அபி நக்கலாக, யாரு அந்த அன்பு உனக்கு துணையா, நல்ல ஆளை பார்த்தப்போ, அவன் எப்போ பார்த்தாலும் முகத்தை உருன்னு வச்சுட்டே இருப்பான் என்றாள். மதியம் அதை ஆமோதித்து சிரித்தவள், சரி சரி வாங்க, நான் இன்னைக்கு செலக்ட் ஆனதுனால நம்ம எல்லாருக்கும் அபி ட்ரீட் வைப்பா என்று சொல்ல, அபி முழித்து, அடியே, நான் எதுக்கு உங்களுக்கு ட்ரீட் வைக்கணும், நான் தான் எதுலேயுமே செலக்ட் ஆகலையே என்று பதற, அதனால் என்னடி, நீ ட்ரீட் கொடுத்தா நான் கொடுத்த மாதிரி என மதி அவளை கேண்டீன் இழுத்து சென்றாள். மாலை கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்தாள் மதி. அம்மா என்று அழைத்தபடியே வர அங்கு இருந்தவரை கண்டு வாய் தானாக மூடிக்கொண்டது. பின் வரவழைத்து கொண்ட புன்னகையில், வாங்கத்த, நல்லா இருக்கீங்களா என்றாள் மதி. அங்கிருந்தது வேறு யாரும் அல்ல, அவள் அப்பா முத்துவேலின் மூத்த சகோதரி வள்ளி. வள்ளி முகத்தை கடுமையாக வைத்தபடி ம் என்று மட்டும் முணங்கினார். மதிக்கு உள்ளுக்குள் கடுப்பேற அதை காட்டாது உள்ளே வந்தவள்,
அம்மா, ஏம்மா அந்த பஜார் இங்கே வந்திருக்கு? ஆமா, அப்பா எங்க? என தன் தாயிடம் மெதுவாகவும் அதே சமயம் அழுத்தமாகவும் கேட்டாள். மதியின் தாய் சுந்தரி, எனக்கும் தெரியலடி, காலையில் வந்தாங்க, உன் அப்பா கிட்டே பேசிகிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாயங்காலம் நீ வந்ததும் உன்னை பார்த்துட்டு ஏதோ முக்கியமான விஷயம் பேசணுமா, அதுக்காகத்தான் கிளம்பாமல் உட்கார்ந்துருக்காங்க என்றார் சற்று பயந்தது போல். வள்ளி அந்த வீட்டிற்கு வந்து போனாலே ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டுத்தான் செல்வார். அதுவும் அவர் வந்துவிட்டால் சுந்தரியை அடிமை போல நடத்துவதைக் கண்டு மதிக்கு அவரை கண்டாலே பிடிக்காது. ஆனால் வள்ளி தன் தம்பியிடம் மட்டும் நீலிக்கண்ணில் வடித்து அவரிடம் வேண்டியதை பெற்று கொண்டு விடுவார். அந்த பயத்திலேயே சுந்தரி சொல்ல மதி தனது தந்தையின் அக்காவின் மீதான பாசத்தை எண்ணி எரிச்சல் அடைந்தாள். அப்போது, சுந்தரி, தம்பி வந்துட்டான் பாரு, தண்ணி கொண்டுட்டு வா என அதிகாரம் நிறைந்த குரல் கிச்சனை சென்றடைய மதி கோவத்தில் பல்லை கடித்தாள். சுந்தரியோ அவசரமாக தண்ணீரை எடுத்து கொண்டு போனார். மதியும் கடுப்புடனே வர, முத்துவேல், அட மதி, நீயும் காலேஜிலிருந்து வந்துட்டியா என கேட்டபடி தண்ணீரை குடித்தவர் வள்ளியை பார்த்து, இப்ப சொல்லுக்கா, ஏதோ மதி வரட்டும், முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னேன் என எடுத்து கொடுத்தார். வள்ளி தனது தம்பியை கண்டவுடன் கடுமையான முகத்திலிருந்து கனிவான முகத்திற்கு மாறியிருந்தார். அது ஒன்றும் இல்லை முத்து, எல்லாம் ஏற்கனவே பேசினது தான். என் மகனுக்கும் வயசு ஏறிட்டே போகுது, உன் பொண்ணும் படிப்பை முடிக்க போறா. இப்போவே கல்யாணம் ஏற்பட்ட ஆரம்பிச்சாதானே சரியா இருக்கும், நீ என்ன சொல்ற என நாக்கில் தேன் தடவியது போல பேசினார். வள்ளி சொன்னதை கேட்ட சுந்தரியும் மதியும் அதிர்ச்சி நிறைந்த பார்வையை ஒருவருக்கொருவர் பரிமாறிக்கொண்டனர். முத்து தன் தாடியை தடவி ஏதோ யோசித்தவர் பின், இப்ப என்னக்கா அவசரம், மதி முழுசா படிப்பு முடிக்கட்டும், அப்புறம் கல்யாணத்தை பத்தி பேசலாம் என்று சொல்ல மல்லி முகத்தில் எள்ளும் கொள்ளும் வெடிக்க மதியை முறைத்து பார்த்தார். சரிப்பா தம்பி, நான் கிளம்புறேன். எதுக்கும் நீ இன்னொரு தடவை யோசிச்சு சொல்லு, ஏன்னா காலம் இப்போ கெட்டு போய் கிடக்கு, யாரையும் இப்போ நம்ப முடியாது, நாம தான் சுதாரித்து நம்ம கௌரவத்தை காப்பாற்றி வச்சுக்கணும் என மதியை பார்த்து கொண்டே சொன்னவர் கிளம்பிவிட்டார். முத்து தன் அக்கா கடைசியாக பேசியதை யோசிக்க ஆரம்பிக்க அவசரமாக தன் தந்தையில் அருகில் வந்த மதி, பா என்னப்பா இது, அத்தை என்னென்னவோ சொல்லிட்டு போகிறாங்க, எனக்கு படித்து முடிச்சுட்டு வேலைக்கு போகணும்னு நினைக்கிறேன்ப்பா, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம் தேவையாப்பா என மெதுமெதுவாக தன் எண்ணத்தை எடுத்து சொன்னாள். சுந்தரியும் பேச வாய்ப்பு கிடைத்தது போல், ஆமாங்க, இன்னும் 1 வருஷம் போகட்டும், கல்யாணத்தை பற்றி அப்புறம் யோசிக்கலாம், இப்போ மதி நல்லபடியாக படிப்பை முடிச்சுட்டு வேலைக்கு போகட்டும் என்றார். சுந்தரிக்கு பயமே மதிக்கு கல்யாணத்தை செய்வதை பற்றியல்ல, அந்த வள்ளியின் ஒரே மகனான செந்தில் சரியான குடிகாரன் மட்டுமல்லாமல் பல பெண்களின் சவகாசம் வேறு. வள்ளிக்கும் மதியை மருமகளாக்கி கொள்ள எல்லாம் ஆசை இல்லை. ஆனால் செந்திலின் முகம் தெரிந்த யாரும் அவனுக்கு பெண் கொடுக்க தயாராக இல்லை. அதனாலேயே வேறு வழியின்றி தன் தம்பியின் மகளை திருமணம் முடிக்க எண்ணி இவ்வாறு வந்து பேசுகிறார். அத்தோடு மற்றும் ஒரு காரணம், தன் தம்பியின் சொத்து முழுவதையும் அவளின் மகள் மதிக்கே என்று தெரிந்ததும் இந்த முடிவை எடுத்துவிட்டார். செந்திலின் குணம் யாவும் முத்துக்கு தெரிந்தாலும் தன் அக்கா பார்த்து கொள்வாள் என்ற எண்ணமும் மனதில் தோன்ற செந்திலுக்கு மதியை திருமணம் செய்து கொடுப்பதை பற்றி யோசிக்க ஆரம்பித்திருந்தார். மதி தன் தந்தையின் யோசனையை கண்டு உள்ளுக்குள் விடவெடுத்து போயிருந்தாள். ஒருவேளை அப்பா இந்த கல்யாணத்திற்கு சம்மதம் சொல்லிவிட்டார் என்றால் பிறகு தன் வாழ்க்கை என்னாகும் என்பதை கொஞ்சம் கூட யோசித்து பார்க்க முடியவில்லை அவளால். ஆனால் அவளின் நல்ல நேரம். முத்து தன் சிந்தனையை கைவிட்டு மதியை பார்த்து புன்னகைத்து, சரிடா, உன் விருப்பம்தான் முக்கியம், இப்போ படித்து முடிச்சுட்டு கொஞ்ச நாள் வேலைக்கு போ, அப்புறம் மற்றதை யோசிக்கலாம் என்றவர் ஒரு நொடி அமைதியாகி, அம்மாடி மதி, உன் அத்தை கடைசியாக என்ன சொல்லிட்டு போனாங்கன்னு கேட்டில, அதுக்கேற்ற மாதிரி நீ கவனமாக இருக்கணும் என எச்சரித்தார். மதி தன் தந்தையின் பேச்சை கேட்டு சந்தோஷம் கொண்டவள் பின்னர் அவர் விடுத்த எச்சரிக்கை கேட்டு, அப்பா, எப்பவும் நீங்கள் தலை குனிற மாதிரி எந்த விஷயமும் நான் செய்ய மாட்டேன்ப்பா என வாக்கு கொடுக்காத குறையாக உறுதியாக சொன்னாள். மதி ஞாபகம் வந்தவளாக தான் ஒரு பெரிய கம்பெனியில் வேலைக்கு செலக்ட் ஆனதை சொல்ல முத்து தனது மகளை எண்ணி பெருமைப்பட்டு கொண்டார். இன்னும் 2 நாள் அங்கே வர சொல்லியிருக்காங்கப்பா என்றதும் முத்து, சரிம்மா போயிட்டு வா என்று சொல்ல சுந்தரி தன் மகளுக்கு முத்தமிட்டு, மதி, நல்ல வேலைடி, உன் அப்பா என்ன சொல்வாரோன்னு பயந்துட்டே இருந்தேன் என்றவர் அவள் போகக்கூடிய வேலையை பற்றி கேட்டுக்கொண்டவராக, மதி, வேலைக்கு போகிறத பற்றி பிரச்சனை இல்லை, ஆனால் சாயங்காலம் நேரத்தோட வீட்டுக்கு வந்துடுற மாதிரி இருக்கணும், சரியா என ஒரு சராசரி தாயாக கண்டிப்புடன் சொன்னார். மதி சிரித்து, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இருக்காதுமா, இது ரொம்ப பெரிய கம்பெனிமா, அவ்வளவு சீக்கிரம் யாருக்கும் வேலை கிடைக்காது என அந்த கம்பெனியின் புகழ் பாடியவள் நிம்மதியாக உறங்கச் சென்றாள். அவளின் நிம்மதியான உறக்கம் அன்றோடு தொலையப் போகிறது என தெரிந்தால், தன் தாய் தந்தையரின் தலைக்குனிவுக்கு தானே காரணமாக ஆகிவிடுவோம் என தெரிந்தால், விதியின் விளையாட்டில் மதியின் வாழ்க்கை என்னாகும்? அடுத்த பாகத்தில் சந்திப்போம். நன்றி.